ஸ்ரீ குருவே நமஹா. குரு கடாட்ச சித்திரஸ்து. உலக மக்கள் அனைவருக்கும் குருவருளோடு திருவருள் கிடைக்கப் பெற்று வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன். நம்ம இந்த பதிவுல ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு பத்தி பேசலாம். என்ன நிகழ்வு? அந்த சிறப்பான நிகழ்வுனா என்ன? ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வுகள் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, நம்ம உலகத்துல 7 அதிசயங்கள் அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உலகத்துல மிகவும் அதிசயமான ஒரு விஷயம் அப்படின்னா மனித இனம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அதை நான் மனித இனம் முதல் அதிசயம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, மனிதனுக்கு மட்டுமே குணாதிசயம் என்ற ஒரு நிகழ்வு, ஒரு ஏக்கம் இருக்கிறது. அந்த குணம்தான் முதலில் அதிசயமாக பார்க்கப்படும். அது காரணம் என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கின்ற அதிசயங்களையும், இந்த உலகமே அதிசயம்தான், இந்த பூமி அதிசயம், இந்த இயற்கை அதிசயம், இந்த பிரபஞ்சம் அதிசயம், இந்த பிரபஞ்சம் ரகசியம் அதிசயம், இன்னும் மேலும் பல 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 அதிசய அபூர்வ விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்வது அந்த குணத்தை உடைய ஒரு மனிதர் மட்டுமே தான் அது சொல்ல முடியும். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். அதுதான் உலகத்திலேயே முதல் அதிசயமாக கருதப்படுவது குணாதிசயம் மட்டுமே. அந்த குணாதிசயம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படும். ஒரு மனிதனுக்கு ஒரு விதமான குணங்கள் ஏற்படும் போது, அதாவது எப்படி அப்படின்னா, ஒரு மனிதனை வாழ வைக்க வேண்டும், நமக்கு தெரிந்த நண்பரை வாழ வைக்க வேண்டும், அல்லது நான் இந்த உலகத்தில் நல்ல முறையில் முன்னேறி பலவித நன்மைகளை செய்ய வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு மேன்மை பொருந்திய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும், மேலும் பல நல்ல நிகழ்வுகளை அற்புதங்களை நிகழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு குணம் உருவாகும் போது மட்டுமே ஒரு மனிதன் நல்ல நிலையில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். சரி, எல்லாரும் நல்ல குணத்தோடு தான் இருக்கிறார்களா அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாருக்கும் தோணும். உண்மையே சொல்லணும் அப்படின்னா, அனைவருக்குமே நல்ல குணங்கள் உடையவர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் இருக்கிறது. சில நேரத்தில் சில நிகழ்வுகள் மூலமாக சில சில விஷயங்களை கையாள தெரியாமல் அந்த குண நலன்கள் மாறுபடும் போதுதான் சில வித்தியாசங்கள், விசித்திர அனுபவங்கள், மனிதன் நேர்மறை எண்ணத்தை விட்டு எதிர்மறை எண்ணத்திற்குண்டான விஷயத்தை பார்ப்பது, அதை செய்வது அப்படின்ற ஒரு நிகழ்வுகள் இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு மனிதன் பிறக்கிறார். அந்த பிறந்த முதல் அழுகையில் இந்த உலகத்திற்கு அழைத்து வந்த அந்த காற்று சுவாசம் பிராணனாக அவருடன் உட்கலந்து அவருடைய உயிரை ஓங்க வைக்கிறது. அந்த குழந்தை வளர்ந்து பருவம் அடைந்து இன்னும் மேலும் பல பல நன்மைகளை அடைந்து சமுதாயத்திற்கு நல்ல நற்பலன்களை தரக்கூடிய ஒரு மனிதராகவும், சில நேரங்களில் சிலவித சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனிதராகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த மனிதர்களுக்கு அனைவருக்கும் ஏற்படுகிறது. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இதெல்லாம் என்னதான் விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஜோதிட சாஸ்திரத்துல நவ கிரகங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. சூரியன் முதல் கேது வரை உள்ளான 9 கிரகங்கள். அந்த 9 கிரகங்களை நம்முடைய சித்த பெருமக்கள் நவ துவாரங்களாக கணக்கிடுகிறார்கள். மனிதனுக்குள் இருக்கக்கூடிய நவ துவாரம், காது, கண்ணு, மூக்கு, வாயு, இன்னும் மலத்வாரம், சிறுநீர துவாரம், தொப்புள் குழி, இந்த துரியம் அப்படின்ற ஒரு விஷயம், இது எல்லாமே துவாரங்களாக பாவிக்கிறாங்க சித்தர்கள்.
அதன் அடிப்படையில நவ கிரகங்கள் மனிதருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நவ துவாரங்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து உணர்த்துறாங்க. பஞ்சபூத தத்துவம் அந்த பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்ற ஒரு பஞ்சபூதத்தினுடைய கூட்டு தான் மனிதன். இது வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதம் வாய்ந்த மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்றதுல மிகையாகாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இருக்கின்ற குணாதிசயமே முதல் அதிசயமாக பார்க்கப்பட வேண்டும். அதை போற்றி மதிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் குருவருளோடு திருவருள் கிடைத்திடல் வேண்டும். ஆரோக்கியத்தோடு சேர்ந்து ஐஸ்வர்யம் கிடைக்க பெற வேண்டும். மக்கள் மனதில் அன்பு மலர வேண்டும். இந்த பூலோகம் சுருக்கமாக வேண்டும் அப்படின்ற அடிப்படையில நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுல ஜோதிடம், யோகா, இன்னும் மேலும் பல பல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை பத்தி நம்ம பேசலாம். ஸ்ரீ குரவே நமஹ. நான் உங்கள் ஸ்ரீ அகத்தீஷா. ஜோதிடம் பிளஸ் யோகா, பிராணாயாமம், முத்ராஸ் இது எல்லாமே வந்து பயிற்சியாக கொடுக்குறேன். மேலும் பல அன்பர்கள் ஜோதிட ரீதியாகவும் யோகா ரீதியாகவும் என்னிடம் வந்து கற்று போகிறார்கள். ஜாதகம் பார்க்க வருவார்கள். இன்னும் மேலும் பல பல சேவைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீ அகத்தீஷா. ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீ குரவே